இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் எசாயாவுக்கும் அவரது மகன் செயார்யாசிக்கும் ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். என்ன அறிவுரை என்றால், நீங்கள் ஆகாசு மன்னனிடம் செல்லுங்கள். ஆகாசு மன்னன் கலங்கி போயிருக்கிறான். அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றான். ஏனென்றால் அவனுடைய நாட்டின் மீது ரட்சின் என்கிற சிரியா நாட்டு மன்னனும் பெக்கா என்கிற இஸ்ராயல் நாட்டு மன்னனும் போர் தொடுக்க இருக்கிறார்கள். எனவே அந்த பயத்தில் கலக்கமுற்று நடுக்கமுற்று இருக்கிறான் ஆகாசு. அவனிடத்தில் சென்று நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிரு, என்ன நடக்கிறது என்பதை உற்றுப்பார். எதிர் நாட்டினருடைய செயல்களை கண்டு நீ ஒருபோதும் மனம் கலங்காதே என்கிற ஆறுதலான வார்த்தைகளை இறைவாக்கினர் எசாயா வழியாக ஆகாசு மன்னருக்கு சொல்லப்படுகிறது. பயத்திலும் கலக்கத்திலும் அச்சத்திலும் நடுக்கத்திலும் இருக்கின்ற ஆகாசு மன்னனுக்கு இந்த ஆறுதலான வார்த்தைகள் ஏன் எதற்கு என்று புரியாமல் இருக்கிறது. அப்பொழுது இந்த எதிர்நாட்டு அரசர்களான ரட்சிம் என்பவரும் பெக்கா என்பவரும் தங்களுடைய மனதிலே அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்களாம், தங்களுடைய போர் பலத்தினால் எருசலேம் நகர் முழுவதையும் நாம் அழித்து விடலாம், அந்த நாட்டை நமக்கு உரிமையாக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள். கடவுள் அவர்களுடைய தீய எண்ணங்களையும் அவர்களுடைய திட்டங்களையும் இந்த இடத்தில் முறியடித்து போடுவதை பார்க்கிறோம். அவர்கள் திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது என்று தெள்ளத் தெளிவாக இந்த இடத்தில் இறைவாக்கானது உரைக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, நமக்கு எதிராக சிலர் சதி திட்டம் தீட்டுவார்கள், நமக்கு எதிராக சிலர் குழி பறிப்பார்கள். நம்முடைய வளர்ச்சியை கண்டோ, நேர்மையை கண்டோ, உண்மையை கண்டோ, அன்பிற்குரியவர்களே, நம் உடன் வாழ்கிறவர்களே நமக்கு எதிராக செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் கடவுள் சொல்லுகிறார், அவர்களுக்கு எதிராக நீ ஒன்றும் செய்யாதே. அவர்கள் உனக்கு தீங்கு நினைக்கிறார்கள், தீய எண்ணத்தோடு பொறாமை உள்ளத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் நீ அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யாதே, அமைதியாயிரு, அஞ்சாதிரு, நடப்பதை மற்றும் உற்றுப்பார். அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நான் தோல்வி உரை செய்வேன், அவர்களுடைய சதித்திட்டங்கள் எல்லாவற்றையும் நான் முறித்து போடுவேன் என்று நமக்கு எதிராக வருகின்ற துன்பங்களை, நமக்கு எதிராக நடக்கின்ற சதித்திட்டங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து நாம் உண்மையாகவே இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருக்கிறோம் என்றால் இறைவன் நமக்காக நம் சார்பாக இருந்து போரிடுகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் அன்பிற்குரியவர்களே அற்புதமாய் விளக்குகிறது இன்றைய முதல் வாசகம். உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்திருக்காவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். அப்ப நாம கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருக்காவிடில் நாம கூட இப்படிப்பட்ட சோதனைக்கு உள்ளாக வேண்டி இருக்கும். இதையே இன்றைய நற்செய்தி வாசகம் இன்னும் ஒரு படி மேலே சென்று மனம் மாறுங்கள், மனமாற்றம் என்பது கடவுளுக்கு உரிய ஒரு வாழ்வினை நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் தெளிவு. இந்த இடத்தில் இயேசு வல்ல செயல்கள் பலவற்றை கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும் போன்ற பகுதிகளில் எல்லாம் அவர் செய்கின்றார்.
ஆனால் இந்த வல்ல செயல்களையும் இந்த நற்செயல்களையும் அங்கீகரிக்காமல், பாராட்டாமல், அவற்றை குறித்த நல்லதொரு மனமாற்றத்தை அடையாமல், இறைவனை நோக்கி அவர்கள் தங்களுடைய மனதை செலுத்தாமல் இருமாப்பு மனம் கொண்டவர்களாய், தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாய், மனம் திருந்தி மனம் மாறி கடவுளை நோக்கி வராதவர்களாய் இருந்ததினால் கடவுளுடைய நிந்தைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். அவருடைய தண்டனையான கடுமையான வார்த்தைகளுக்கு இந்த நகரங்கள் உள்ளாவதை நாம் பார்க்கிறோம். கொராசின் நகரே, பெத்சாய்தா நகரே, ஐயோ உங்களுக்கு கேடு. தீர்ப்பு நாளில் சீதோன் சீர் பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு மிகுதியான தண்டனையே கிடைக்கும். ஏனென்றால் உங்களிடத்தில் வல்ல செயல்கள் செய்யப்பட்டது, நற்செயல்கள் செய்யப்பட்டது, நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, இறையாட்சி உங்கள் மத்தியிலே மலர எல்லா முயற்சிகளையும் கடவுள் செய்தார். ஆனால் நீங்கள் மனம் மாறவில்லை, நீங்கள் மனம் திருந்தவில்லை என்பது ஆண்டவருக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அவ்வாறே கப்பர்நாகுமே, நீ வானளவா உயர்த்தப் பெறுவாய், இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உன்னிடம் ஆற்றப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் நடந்திருந்தார், அவர்கள் எப்பொழுதோ மனம் மாறி இருப்பார்கள். ஆனால் நீங்கள் மனம் மாறவில்லையே, மனம் திருந்தவில்லையே என்கிற வேதனையும் வருத்தமும் நிறைந்த வார்த்தைகளாய் கடவுளிடமிருந்து வருகிறது. எனவே உங்கள் செயல்களுக்குரிய தண்டனை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதே ஆண்டவர் கொடுக்கிற கடுமையான வார்த்தைகள். அன்பிற்குரியவர்கள், துறவு மட தலைவராக இருந்தவர் புனித பெனடிக்ட். அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக கடவுளுக்கு உகந்த ஒரு நல்ல மகனாக அவர் திகழ வேண்டும் என விரும்பினார். குறிப்பாக நல்லதொரு துறவற வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று நினைத்த அவர் ஆடம்பரங்களை, உலக பற்றுகளை, செல்வங்களை, பணத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 20 வயதிலேயே துறவற வாழ்க்கையில் ஈடுபட்டு முழுமையான ஒரு துறவியாக அவர் வாழ்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே துறவு மடத்தினுடைய அதிபராகவும் இவர் மாறிவிடுகிறார். துறவு மடத்தினுடைய தலைவராக சில கடுமையான சட்ட திட்டங்களை அந்த துறவற மடத்தில் இருக்கின்ற துறவிகளுக்கு அவர் கொடுக்கிறார். கடுமையான சட்ட திட்டங்கள், ஒழுக்க நெறிமுறைகள், கட்டுப்பாடுகள், இவற்றையெல்லாம் அவர் மிகவும் கடுமையாக தன்னுடைய துறவிகளுக்கு கொடுக்கிற வேளையில் அந்த துறவிகளால் அவற்றை சகித்துக் கொள்ள முடியவில்லை, அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே மனம் மாற விரும்பாத, மனம் திருந்த முடியாத இந்த துறவிகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு புனித பெனடிக்டுக்கு எதிராக அவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள். என்ன சதி திட்டம் அப்படின்னா, அவர் சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்து அவரை சாவடிச்சிடலாம் அப்படின்னு தான். அந்த சதி திட்டமானது முறிக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த இடத்தில் புனித பெனடிக்ட் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். தூய்மையான தவ ஒழுக்க நெறிமுறைகளை தன் வாழ்வில் அவர் கடைபிடிக்கிறார். எனவே அவர் சார்பாக கடவுளே நின்று அந்த இடத்தில் செயலாற்றுவதை பார்க்கிறோம். அந்த விஷம் கலந்த உணவை ஒரு காகம் வந்து தட்டிவிட்டு போகிறது. அன்பிற்குரியவர்களை, பெரும் ஆபத்திலிருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு எதிராக இந்த சதி திட்டங்கள் தீட்டப்படும். நமக்கு எதிராக பிறர் குழி பறிப்பார்கள். நமக்கு எதிராக பொறாமை கொண்டு நம்முடைய வளர்ச்சியை அவர்கள் தடை செய்ய முயற்சிப்பார்கள். ஆனாலும் கூட கடைசி வரை உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் வாழும்போது நம் சார்பாக கடவுள் நிற்கிறார் என்கிற உறுதியை கொடுக்கிறார் நம் ஆண்டவர். இன்றைய இறை வார்த்தையின் வழியாக செவி கொடுப்போம், இறை ஆசிரை பெறுவோம். ஆமென்.